வணக்கம் நண்பா, லிஜன் கன்னியாகுமரி பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு அக்னிவீர் செலெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நிறைய நண்பர்கள் வந்து காத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்களுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நண்பா, நெக்ஸ்ட் அக்னிவீர் செலெக்ஷன், அதாவது திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் ஏஆரோட நோட்டிஃபிகேஷன் ஜனவரி, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளாடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் எக்ஸாம் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரே மாதம் விட்டு, அதாவது மே லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தடவையும் இருக்கிற மாதிரி இந்த தடவை வந்து ஃபிசிக்கலுக்கு டைம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக கோயம்புத்தூர் ஏரோவுக்கு எப்போவுமே 1.5 மாதம் 2 மாதம் டைம் கிடைக்கும். பட் இந்த தடவை வந்து ஒரு மாதம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் யாராச்சும் போன செலெக்ஷனில் விட்டுருக்கீங்க, இந்த செலெக்ஷனை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க. அக்னிவீர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான். நீங்கள் கொஞ்சோண்டு எஃபர்ட் போட்டாலே உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதனால் செலெக்ஷன் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றது இல்லாமல் இப்போவே நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம லிஜன் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற அக்னிவீர் ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டண்டோட ரிட்டன் எக்ஸாம் கிளாஸஸ் ஃபிசிக்கல் தரமாக போயிட்டுருக்கு. இன்கேஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.